அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சட்ட ரீதியிலான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புல இப்போ நிர்வாகிகளோட, அதாவது அவர் கூட இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களோட ஆலோசனை என்பது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன் வணக்கம். இப்ப இந்த ஆலோசனை என்பது எங்க நடக்குது? இந்த ஆலோசனையில எது தொடர்பா அவங்க விவாதிக்க இருக்காங்க அப்படிங்கறது ஏதேனும் தெரிய வந்திருக்கா? நிலவரம் என்ன தாய்மானவன்? அஞ்சலி வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்த அதிமுக இந்த முறை 3வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. 47 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறவும் முடிந்தது. அதிலும் குறிப்பாக அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தை கணிசமான தொகுதிகளை இழந்திருந்தாங்க. இந்த தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என தொடர்ச்சியா எம்எல்ஏக்கள் தரப்புல பல்வேறு விவாதங்கள் என்பது ஏற்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த தேர்தல் தோல்விக்கு முறையாக கூட்டணி அமைக்காதது, தேர்தலுக்கு பின்பும் கூட தமிழகத்துல ஒரு பெரும்பான்மை மிக்க கட்சி என்பது இல்லாத ஒரு சூழல்ல, பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல தவேகாவுக்கு ஆதரவு அளித்து கூட்டணி வைக்கலாம் என பல எம்எல்ஏக்களும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில அதனை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அதிமுகவுல 2 அணிகளாக பிளவு என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த மட்டில் முக்கிய மாவட்ட செயலாளர்களாகவும் தலைமை கழக நிர்வாகிகளாகவும் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அதேபோல் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வகையில நேற்று பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான சட்டமன்றத்துல சட்டப்பேரவையில் நடைபெற்ற அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து கட்சியில ஒரு 2 அணிகளாக பிளவுபட்டு ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. கட்சி நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டதாக கூறி நேற்று 26க்கும் மேற்பட்டவரை பதவியில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இந்த நிலையில் தான் சி.வி. சண்முகம் தரப்புக்கு 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லை, கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அவர் இல்லை, எனவே அவர்கள் நியமித்த கொறடா என்பது செல்லுபடியாகாது என்பதை இபிஎஸ் நேற்று தினம் சபாநாயகரை சந்தித்து நேரில் வந்து ஒரு கடிதத்தை வழங்கி வலியுறுத்தி இருந்தாரு. அதே சமயம் எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடைபெற்று கொறடா நியமிக்கப்படவில்லை, பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தங்களுக்கே இருக்கிறது, எங்களிடம் உரிய விளக்கம் கேட்கப்படாமல் தன்னிச்சையாக இபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கியது, கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியது செல்லாது என சி.வி. சண்முகம் அவர் தரப்பில் வந்து விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 அணிகளாக எம்எல்ஏக்கள் பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல பார்த்தோம்னால் சி. விஜயபாஸ்கர் கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இரு தரப்பிலுமே வந்து சபாநாயகர் நேரில் சந்தித்து கடிதம் வழங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சபாநாயகர் யாரை கொறடாவாக நியமிக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. சபாநாயகரை பொறுத்த மட்டும் 90 நாட்கள் வரைக்கும் இந்த விவகாரத்துல கால அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 90 நாட்களுக்கு மேலாக சபாநாயகர் காலதாமதம் செய்யக்கூடிய பட்சத்துல 2 அணிகளுமே வந்து அடுத்த கட்டமாக சட்ட ரீதியிலான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இப்படி எதிரெதிர் திசையில் நிற்கக்கூடிய நிலையில அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை முதலே பலத்த காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்புல அடுத்தடுத்து சட்ட ரீதியிலான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நிர்வாகிகளோடு தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் சாலை இல்லத்துல வழக்கறிஞர் இன்பதுரை கொறடாவாக அறிவிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 22 பேரோடு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம தற்போது தலவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவருமே சட்டப்பேரவை செயலாளரை நேரில் சந்தித்து அவரிடம் வந்து கடிதத்தை வழங்க இருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமிக்கக்கூடிய கொறடா தான் சட்டப்படியான செல்லுபடியாகும் என தெரிவித்து அந்த வகையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கடிதத்தை மீண்டும் வழங்க இருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட நிலைதான் அதிமுகவில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 தரப்புமே மாறி மாறி பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என இபிஎஸ் அவர்களுக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. பொதுக்குழுவில் இபிஎஸ் அவர்களை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி வேறொருவரை நியமிப்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் என்பது ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் கட்சியுடைய பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கிறார். அதற்கு மாறாக வேறு சிலரை நியமித்திருக்கிறார். இவை செல்லாது என தெரிவித்து சி.வி. சண்முகம் தரப்பு தொடர்ச்சியா வலியுறுத்தி வராங்க. தொடர்ந்து ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.